ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற திரைப்படம் பிரேக்ஃபாஸ்ட். தற்போது இருக்கிற இளைஞர்களோட வேகமான வாழ்க்கை முறையில் காதல் எப்படி ஒரு கணத்தில் உருவாகி அடுத்த கணத்தில் மறைந்து விடுது அப்படின்றது தான் இந்த படத்தோட ஒரு வரி கதை. பிரேம் கிளாசிக் பிக்சர்ஸ் சார்பாக கிரிஜா வரதராஜ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்தில் ராணவ், ரோஸ்மினி, சம்பத்குமார், கஸ்தூரி, அர்ச்சனா, கிருத்திக் மோகன், அமிதா ரங்கநாத் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ்குமார் மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு எம்வி பன்னீர் செல்வம் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. இந்த மூவியை டைரக்ட் பண்ணியிருக்காரு ஏஆர் காந்தி கிருஷ்ணா. ஆன்லைனில் சந்திக்கிறாங்க கிருத்திக் மோகன் மற்றும் அமிதா ரங்கநாத். நேரில் பார்த்து சந்தித்து பேசி பழகி காதல் பண்ணி திருமணமும் பண்ணிக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற இவங்களோட வாழ்க்கை 3 மாசத்துல முடிவுக்கு வருது. ஒருத்தருக்கு ஒருத்தர் திட்டிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே பொறுப்பு அப்படின்றது கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்குது. உன்னால நான் இல்லை, என்னால் நீ இல்லை, நாம் 2 பேரும் தனித்தனியே போவோம், நிம்மதியாக இருப்போம்னு தங்களுடைய திருமணம் மற்றும் காதலை தூக்கி போட்டு மிதிச்சு டைவர்ஸ்க்காக குடும்ப நல நீதிமன்றத்தை நோக்கி போகிறாங்க. விவாகரத்து வழக்கோட முதல் படியாக 2 பேரும் மருத்துவரிடம் கவுன்சிலிங் போகுமாறு நீதிபதி உத்தரவு போடுறாங்க. இதை தொடர்ந்து அவங்க கவுன்சிலிங்காக கஸ்தூரி கிட்ட வர்றாங்க. பொறுப்பற்ற பேச்சுகள், ஒன்றுமே இல்லாத பிரச்சனைகளை கூட ஊதி பெருசாக்குறதே இவங்களோட ஈகோவனால தான் இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிற கஸ்தூரி இவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச ஒரு காதல் கதையை சொல்கிறாங்க. ராணவ், ரோஸ்மின் 2 பேர். இதில் ராணவ் பிஇ மெக்கானிக்கல் படித்து அதுக்கேற்ற வேலை கிடைக்காம குப்பை அள்ளுற வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இவருடைய கார்டியனான ரவி மரியா, என்னுடைய அலுவலகத்தில் ஒரு மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வேலை செய்யலை, உனக்கு தெரிஞ்சா வந்து முடிச்சு கொடு அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த வேலைக்காக போகும்போது வழியில் ரோஸ்மினோட ஒரு மோதல் சம்பவம் நடக்குது. ராணவ் அவருடைய ஃபேக்ட்ரிக்கு போய் அந்த பிரச்சனையை உடனுக்குடன் சரி பண்ணிடுறாரு. அப்போது தான் அவருக்கு தெரிய வருது, வழியில் தான் பார்த்த அந்த பெண் தான் இந்த நிறுவனத்தோட எம்டி அப்படின்றது. இதுக்கப்புறம் இவங்களோட மோதல் காதலாகுது. ரோஸ்மின் அப்பாவோ மகளுடைய காதலை ரொம்ப தீவிரமாக எதிர்க்கிறாரு. இந்த காதல் செட் ஆகாது, நாம் பரம்பரை பணக்காரங்க, அவன் பரம்பரை பிச்சைக்காரன், அதனால் இந்த காதல் வேண்டாம் அப்படின்னு தடுக்க பார்க்குறாரு. ஆனால் ரோஸ்மின் அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் ஒரு நல்ல நாளாக பார்த்து 2 பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க தனியாக ஒரு வீடு எடுத்து தங்களுடைய வாழ்க்கையை தொடங்குறாங்க. இந்த நிலையில் ராணவோட அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக அவரை கிராமத்திலிருந்து சென்னைக்கு அழைச்சிட்டு வராரு ராணவ். ராணவோட பெற்றோர் கிராமத்திலேயே வாழ்ந்தவங்க அப்படின்றதுனால அவங்களோட எளிமையான வாழ்க்கை மருமகளான ரோஸ்மினுக்கு பிடிக்காம போகுது. இதனால ராணவ் கிட்ட கூட சொல்லாம தன்னுடைய மாமனார் மற்றும் மாமியாரை கூட்டிக்கிட்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்து விட்டுடுறாங்க. இது பெரிய பிரச்சனையா வெடிக்குது. இதனால ராணவ் மற்றும் ரோஸ்மின் 2 பேருமே பிரிஞ்சு போயிடுறாங்க. இந்த நேரத்துல ரோஸ்மின் கர்ப்பிணியா வேற இருக்காங்க. குழந்தையும் பிறக்குது. பிறந்த இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், அவர்கிட்டயே கொடுத்துடுங்க அப்படின்னு ரோஸ்மின் உறுதியா சொல்லிடுறாங்க. இதனால மருத்துவமனைக்கு வந்து தன்னுடைய குழந்தைய வாங்கிட்டு போறாரு ராணவ். இதுக்கப்புறம் என்ன நடந்தது? ராணவ், ரோஸ்மின் இணைந்தாங்களா இல்லையா? அவங்களோட குழந்தை என்ன ஆனது? இந்த கதையை கேட்டு கிருத்திக், அமிதா என்ன செஞ்சாங்க? இவங்களோட விவாகரத்து வழக்கு என்ன ஆனது அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களோட வேகமான வாழ்க்கை முறையில் காதல் எப்படி ஒரு கணத்தில் உருவாகி அடுத்த கணத்தில் மறைந்து விடுது அப்படின்றதையும் இதுக்கான பதில் மற்றும் காரணத்தையும்
தன்னுடைய திரைக்கதையில ரசிக்கும்படி கொடுத்திருக்காரு இந்த படத்தோட இயக்குனர் ஏஆர் காந்தி கிருஷ்ணா. இவர் விஷால் நடித்த செல்லமே, தமன்னா நடித்த ஆனந்த தாண்டவம் போன்ற வெற்றி படங்களை இயக்கியவர் அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. ராணவ் நேர்த்தியான நடிப்பை இந்த படத்தில் கொடுத்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா, குடும்பத்துக்காக உழைக்கும் இளைஞன், பெற்றோரை சரியாக கவனிக்க முடியாமல் வருந்தும் மகன், மனைவியின் பணப்பெருமையால பாதிக்கப்படும் கணவன், இப்படி சில. அறிமுக நடிகை ரோஸ்மின் பணக்கார பெண்களின் அதிரடியான செயல்பாடுகளையும் பிறரை மதிக்காத போக்கு, மனைவின்னா இப்படிதான் அப்படின்றதை உணர வைக்கும் வகையில தன்னுடைய நடிப்பை கொடுத்திருக்காங்க. அடுத்து கிருத்திக் மோகன், அமிதா ரங்கநாத் ஜோடி தங்களுடைய வயசுக்கு மீறின துள்ளல் மற்றும் மோதல் நிறைந்த நடிப்பை கொடுத்திருக்காங்க. ஹீரோயினோட அப்பாவா சம்பத்ராஜ், டாக்டராக கஸ்தூரி, ராணவோட அம்மாவா அர்ச்சனா உட்பட எல்லாருமே அவங்களோட நடிப்பால படத்துக்கு பலத்தை சேர்த்திருக்காங்க. சினிமாட்டோகிராஃபர் எம்.வி. பன்னீர்செல்வம் பாடல்களையும் காட்சிகளையும் கலர்ஃபுல்லாக படமாக்கி இருக்காரு தன்னுடைய ஒளிப்பதிவின் மூலம். குறிப்பாக சொல்லணும்னா, பனிப்பொழிவின் பின்னணி, மலையின் பின்னணி, இப்படி சில. இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் கவிஞர் வைரமுத்துவோட லிரிக்ஸ் படத்துல பார்க்கலாம், கேட்கலாம். எடிட்டர் எஸ். பாஸ்கர் மற்றும் சுஜித், கலை இயக்குனர் ஆர்.கே. நாகு, ஸ்டன் டைரக்டர் ஸ்ரீதர் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. சமூக ஊடகங்கள் நிறைந்த இந்த உலகத்துல அவசரமாக காதல்ல விழுந்து அதே வேகத்துல பிரிவை நோக்கி பயணிக்கிற இளம் தம்பதிகளோட மனநிலைய ஆழமாக தொட்டு போகுது இந்த திரைப்படம். மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.